ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44 வசனம் 3வது வசனம். எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். நன்றியப்பா. வாசிப்போம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியை, உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். கண் மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யாரெல்லாம் வாஞ்சியோடு வந்திருக்கிறீங்க, யாரெல்லாம் தாகத்தோடு வந்திருக்கிறீங்க, என்கிட்ட ஆண்டவர் இடைபடணுங்கிற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க, அத்தனை பேரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட நல்லா வாய் திறந்து கேளுங்க. கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. தாகம் இருந்தால் கேட்போம், எதிர்பார்ப்பு இருந்தால் கேட்போம். என் கண்ணை திறங்க ஆண்டவரே. வறண்டு போன நிலத்தில் உங்கள் ஆறுகளை புரண்டு ஓட செய்யுங்க ஆண்டவரே. வறண்ட நிலத்தில் புரண்டு ஓட செய்கிற தேவன், வற்றி போன நிலத்தில் ஊற்றுகளை எழுப்புகிற கர்த்தர், கண் மலையை தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறவர், கற்பாறைகளை நீரூற்றுகளாய் மாற்றுகிறவர். நாம் பேசி பேசி இவங்க கேட்டு கேட்டு போகிறதுக்கு எங்களுக்கு கொண்டு வரல. நீங்க செய்ய போகிறத பேச வைக்கிறீங்க, கேட்க வைக்கிறீங்க. நீங்க பேச வைக்கிறத எங்க வாழ்க்கையில காண்பிப்பீங்க, செய்வீங்க, நிறைவேற்றுவீங்க. எனக்கும் இந்த சபைக்கும் இந்த ஊழியத்துக்கு நீங்க செய்வீங்க நம்புறோம். தாகத்தோடு நிற்கிறோம், பாரத்தோடு நிற்கிறோம், திறந்த இருதயத்தோடு நிற்கிறோம், வறண்ட நிலத்தோடு வந்து நிற்கிறோம். ஊற்றுங்கப்பா, பேசும், மகிமைப்படுத்துங்க உங்க வார்த்தையை மாத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. 2 வாரமும் இந்த வசனத்தினுடைய முதல் வார்த்தையை நம்ம தியானித்து கொண்டிருந்தோம். முதல் வார்த்தை என்ன சொல்லுது? தாகமுள்ளவன் மேல். சரி, இதை 2 வாரமா தாகம், என்னென்ன தாகம், அவர் ஊற்றுகிற அனுபவம், எப்படிப்பட்ட அனுபவம், இதெல்லாம் கவனித்தோம். இப்போ அடுத்த வார்த்தைக்கு வந்துடுவோம். ஆண்டவர் முதல்ல ஒரு மனிதனை பார்த்தார், அவன் தாகத்தோடு நின்றான். அவனுக்கு ஒரு வார்த்தையை சொன்னார், தாகமாக இருக்கிற ஓம் மேலே நான் எதை ஊற்றுவேன்? தண்ணீரை ஊற்றுவேன். அதை சரி பண்ணிட்டு அடுத்து சபையில் இன்னும் ஒரு கூட்டத்தை ஆண்டவர் பார்க்கிறார். இந்த கூட்டம் அவனை விட சற்று அதிகமான தேவையுள்ள கூட்டம். அவங்க கண்டிஷன் எப்படி இருக்குன்னா, முதல்ல இருந்த தாகமுள்ள மனிதனை விட 2வது ஒரு கூட்டம் சபைக்குள்ள இருக்கு. அவர்கள் நிலைமை எப்படின்னா சற்று அதிகம், முதல் உள்ள மனிதனை விட சற்று அதிகம். அவங்க கண்டிஷன் எப்படி இருக்குன்னா வறண்ட நிலம். அவங்க நிலைமை வறண்ட நிலம். முதல்ல ஆண்டவர் பேசினது தாகம் உள்ளவனுக்கு பேசினார், தண்ணீரை ஊற்றுவேன். இப்போ 2வது என்ன, எதை பேசுறாருன்னா வறண்ட நிலம். கவனிங்க, வறண்ட நிலத்தில் எதை ஊற்றுவேன்றாரு? ஆறுகளை ஊற்றுவேன். வறண்ட நிலத்துக்கு நீ தாகத்தோடு இருந்தா உனக்கு தண்ணீரை ஊற்றுகிற தேவன், நீ வறண்ட நிலமா இருந்தால் உனக்கு ஆறுகளை ஊற்றுகிற ஆண்டவர். அப்போ ஆண்டவர்கிட்ட வறண்ட நிலன்னு யாரை சொல்றீங்க? உங்க ஜனத்தை சொல்றீங்க, உங்க சபையை சொல்றீங்க. எதுக்கு இவங்க வறண்டு போனாங்க? எதுக்கு இவங்க தேசம் வறண்டு போச்சு? நீங்க கொடுக்கும் போதே வறண்டு இருந்துச்சானா? இல்லை. கர்த்தர் கொடுக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதம் வறண்டு போய் இல்லை. கொடுக்கும் போது அது நல்ல தேசம் என்று வேதம் சொல்லுது. கவனிங்க, தேவ ஜனங்கள் கரத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் இன்றைக்கு அது எப்படி போச்சு? வறண்டு போச்சு. ஆனா ஆண்டவர் கொடுக்கும் பொழுது வறண்டதை தேவன் தரல. எனக்கு எப்பொழுதுமே பாலா போனதை கெட்டு போனதை ஆண்டவர் தரமாட்டாரு. கவனிங்க, நான் சாப்பிடக்கூடியதான் அடுத்தவனுக்கும் கொடுக்கணும். ஊசி போன சட்னி, அழுகி போன சாம்பாரை கொண்டு பக்கத்துல கொடுக்கக்கூடாது. பிச்சைக்காரனுக்கே கொடுக்கக்கூடாது. பிச்சைக்காரனுக்கே நம்ம, அவனும் மனுஷன் தானே, அப்ப அவனுக்கும் நம்ம சாப்பிடக்கூடியதை கொடுக்கணும். ஆனால் மனுஷன் அப்படி இல்லை. யாராவது அந்த காலத்தில் இப்போ குறைஞ்சி வச்சா, முன்னாடிலாம் வீடு வீடாக பிச்சைக்காரங்க வருவாங்க. அம்மா அம்மா இப்போ வராங்கன்னு தெரில, பிச்சை கேட்டாங்கன்னா, ஏன் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் முந்தானத்துள்ள கஞ்சி எடுத்துகிட்டு பார்ப்பாங்க.
மனுஷன் அப்படித்தான் கொடுப்பான். ஆனா ஆண்டவர் கொடுக்கும் பொழுது பாலா போனதை, கெட்டு போனதை கொடுக்கல, வறண்டு போனதை கொடுக்கல. அவர் கொடுக்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? உபாகமம் 8:7 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். என்ன தேசங்க? கர்த்தர் கொடுக்கும் பொழுது அதுக்கு பெயர் நல்ல தேசம். ஏன்னா அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும். இதெல்லாம் கண்ணு பார்க்கணுமாக்கும். பள்ளத்தாக்கிலிருந்து மலைகளிலிருந்து புரண்டு வர ஆறுகளை பார்த்துருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரி காட்சிகள், ரொம்ப பிடிக்கும். இங்க நின்றுவேன் அப்படியே. பேதுரு சொன்ன அங்க ஒரு கூடாரம் போட்டா நல்லா இருக்கும். ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அது நல்ல தேசம், ஆறுகள் உள்ளது, ஊற்றுகள் உள்ளது, ஏரிகள் உள்ளது. அப்படிதாங்க இருக்கு, அப்படிதான் இருந்துச்சு. என்னாகமத்தில் வாசித்தோம்னா 13:23 வாசிக்கிறோம். அவங்க வேவு பார்த்துட்டு வரும் பொழுது திராட்சை கொலையை கொண்டு வந்தாங்க. அந்த திராட்சை கொலை எப்படி இருந்துச்சு பாருங்க. என்னாகமம் 13:23. பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலையுள்ள, கவனிங்க, செவ்வாழை குளல்ல, ஏத்தம்பழ குளல்ல, திராட்சை கொலை, ஒரே கொலை. நம்ம வாங்குவோம்ல, கடையில் போய் வாங்குவோம்ல திராட்சை கொத்து, அப்படி எடுப்போம் தெரியுமா? இன்னும் புளிச்சு கிடக்கு, இனிக்கும். இவன் சொல்ல எத்தையா சொல்லணும்னு சொல்லுவான், ரேட்டை குறைக்கணும்ல, அதுக்குன்னே புளிச்சிருக்குமா. இப்படியே 100 கடைக்கு போய் 1.5 கிலோ திராட்சை பழத்தை காலி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் திராட்சை பழம் தேவைப்படாது. இத்தான் நண்டி தான் இருக்கும். நம்ம ஊர் திராட்சை பழம் எப்படி இருக்கும்? இந்த பன்னீர் திராட்சம்பாங்களே, சீட்லெஸ் விடுங்க, பன்னீர் திராட்சம் அது இவ்வளோ தான் இருக்கும். அப்படிதானே? இவ்வளோ தான் இருக்கும், இவ்வளோ சைஸ் தான் இருக்கும், அதிகபட்சம் இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் அங்கே எப்படி இருந்ததுன்னு ஒரு வேத அறிஞர் எப்படி வளர்க்குறாரு பாருங்க. போல இதை வாசித்து முடிக்க, ஒரு திராட்சை கொலையை அறுத்து அதை ஒரு தடியிலே, ஒரு கம்பு இருக்குல்ல, அந்த கம்புல தொங்க விட்டு கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். 2 பேர், அங்கிட்டு ஒருத்தன் இங்கிட்டு ஒருத்தன், ஒரு கொலையை தூக்குறதுக்கு. அப்போ அவர் சொல்றாரு, ஒரு திராட்சை பழம் எவ்வளவு சைஸ் தெரியுமா? ஒரு சிங்கிள் ஒரு பழம், அதுக்குள்ள ஸ்ட்ராவை உள்ள போட்டு உறிஞ்சு குடிக்கலாமா. கிட்டத்தட்ட நல்ல சைஸ், இளநியை விட கொஞ்சம் சிறுசு. மாதுளம்பழம், ஆப்பிள் பழம் சொல்லுவாங்க, இவ்வளோ பெருசாக இருக்குமா, அந்த மாதிரி இவ்வளோ சைஸ். ஒரு திராட்சை, ஒரு பழம், நீங்கள் வாயில் போடுறீங்களா கடையில், அந்த பழம் அதுக்குள்ளே ஸ்ட்ரா போட்டு அதை கொஞ்சம் மசச்சு அப்படியே உறிஞ்சு குடிப்பாங்களாம். அந்த அளவுக்கு கர்த்தர் கொடுக்கும் போது, அந்த ஜனத்துக்கு கொடுக்கும் பொழுது அது ஆசீர்வாதமானது, நல்ல தேசம், செழிப்பானது, ஆறுகள் உள்ளது, இவ்வளவு ஆசீர்வாதமா இருந்துச்சு. ஆனா ஏசாயா 44 வரும் பொழுது ஆண்டவர் கண்ணுல அது எப்படி தெரியுது? வறண்டு போச்சு, வறண்டு போச்சு. ஏன் வறண்டு போச்சு? நான் செய்யக்கூடாத செயலை செஞ்சதுனால, வைக்கக்கூடாத ஒருத்தனோடு கம்யூனிகேஷன் வச்சதுனால, உள்ள விடக்கூடாத ஒருத்தனை உன் நிலத்துக்குள்ள விட்டதுனால, வரக்கூடாத நபர் உன் தேசத்துக்குள்ள வந்ததுனால, இவனை வர விடாத, இவனை விரட்டுனாரு, விரட்ட வேண்டியவனை வச்சுக்கிட்டான், வரக்கூடாதவனை வரவிட்டான், செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சான். இவன் கீழ்ப்படியாமைனால இவ்வளவு உயர்ந்த நிலைமையில, உயர்வின் உச்சியில, ஆசீர்வாதத்தின் உச்சியில இருந்தது, இன்னைக்கு தாழ்விடத்துல தள்ளப்பட்டு வறண்டு போயிருக்கு. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் கையில கொடுக்கும்போது நல்லா இருந்துச்சு. அது சில ஆண்டுகளுக்கு முன்பு உங்க கையில அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அது உங்க குடும்பமா இருக்கலாம், அது உங்களுடைய அழைப்புக்குரியதா இருக்கலாம், உங்களுடைய தொழிலா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், ஏதோ சம்திங் உங்களுக்குன்னு கர்த்தர் கொடுக்கும் பொழுது அன்னைக்கு நல்ல நிலைமையில இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது வறண்டு போச்சு, இன்னைக்கு காய்ந்து வெடித்து போயிருச்சு. ஆண்டவற்றை நான் போய் சொல்றேன், இது என்னாலதான் ஆண்டவரே, என்னுடைய கீழ்ப்படியாமையினால, என்னுடைய மிஸ்டேக்ஸ்னால, என்னுடைய பல தவறுகளால நீங்க நல்ல நிலைமையில கொடுத்தது இன்னைக்கு காஞ்சு வறண்டு போச்சு ஆண்டவரே. கர்த்தர் பதிலுக்கு ஒரு நம்பிக்கையூட்டும் செய்தியை சொல்றாரு. டேய், மனுஷன்தான் உனக்கு கொடுத்ததை நீ ஒழுங்கா பார்த்துக்கிடலனா உனக்கு செஞ்சு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி அவன் உன்னோடு இருக்கிற உறவை அறுத்து விட்டு அவன் ஒதுங்கி போகிறவன், அல்லது கை கழுவிட்டு போயிடுவான்.
உனக்கு எவ்வளோதான் சொல்ல, உனக்கு எவ்வளோதான் செய்ய, மறுபடி மூடி இப்படி செய்கிற, இனிமேல் நான் உனக்கு செய்ய முடியாது, செய்ய மாட்டேன், உன்கிட்ட வரமாட்டேன், அறுத்துட்டு போயிடுவான். ஆனால் உன் ஆசீர்வாதம் வறண்டு போனாலும் உன்மேல் இருக்கிற என்னுடைய இரக்கம் மறண்டு போகவில்லை, உன்மேல் இருக்கிற என்னுடைய கிருபை வற்றி போகவில்லை. எனவே நான் ஒன்றை செய்ய விரும்புகிறேன். நான் கொடுக்கும் பொழுது எப்படி இருந்துச்சோ அதே நிலைமைக்கு திரும்ப அதை கொண்டு வருவதற்கு, இன்றைய வறண்ட நிலைமையை மாற்றுவதற்கு என்னிடத்துல ஒரு ஆறு உண்டு, என் சமூகத்தில் ஒரு ஆறு உண்டு, ஒரு நதி உண்டு. அது உன் நிலத்தில் புரண்டு ஓட வைப்பேன். வறண்ட நிலத்தில் ஆறுகளை புரண்டு ஓட வைப்பேன். மறுபடியும் அது மாற்றப்படும். உன் பிள்ளைகள் மாற்றப்படுவார்கள், உன் எதிர்காலம் மாற்றப்படும், உன் கூடாரம் மாற்றப்படும், மண்மேடு மாற்றப்படும், ஆவிக்குரிய காரியம் மாற்றப்படும், உன் வறண்டு போன ஜெபம் மாற்றப்படும். ஆண்டவர் இதை செய்வாராக. இந்த ஊழியத்தில், இந்த சபையில, உண்மையான வறண்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகள் வாழ்வில கர்த்தர் தம் ஆறுகளை ஓடி வரச் செய்வாராக. நல்லா இருந்து கெட்டு போன அனைத்தையும் தேவன் மறுபடியும் அதை சீர்பருந்த வைப்பதற்கு அவர் சமூகத்தின் ஆறுகளை ஓட வைப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிறாருமா, அவங்க எது உங்க காயில நல்ல நிலைமையிலிருந்து கெட்டு போயிருக்கோம். உன் பிள்ளை வாழ்க்கை கெட்டு போச்சா, உங்க குடும்ப காரியம் கெட்டு போயிருக்கா, வறண்டு போயிருக்கா, இந்த ஊழியத்தில் அப்படி ஏதாவது ஒரு காரியம் வறண்டு போயிருக்கா, உங்களுக்கு இருக்கிற அந்த சின்ன வியாபாரம் தொழில் வறண்டு போயிருக்கா, மனிதன் வெட்டி விட்டு ஒதுங்கின போனதுனால கர்த்தர் அப்படி விட விரும்பல, ஆண்டவர் விட விரும்பல, அதை மறுபடியும் புதுப்பிக்க விரும்புகிறாரு. அதை புதுப்பிக்கக்கூடிய ஆறுகள் அவரிடத்துல உண்டு. அந்த ஆறுகள் உன் வாழ்க்கையில ஓடி வரும் பொழுது மறுபடியும் அந்த காரியத்தை ஆண்டவர் சீர் பொருந்த வைப்பாரு. கர்த்தர் செய்வாராக. அப்போ வேகமா இந்த வறட்சி, விசுவாசிகளுக்கு வரக்கூடிய வறட்சி, தேவ பிள்ளைக்கு வரக்கூடிய வறட்சி, ஒரு 3 வித வறட்சி உண்டு. ஒரு தேவ பிள்ளைக்கு அல்லது ஒரு விசுவாசிக்கு வருகிறதான 3 விதமான வறட்சி. இந்த வறட்சியை பார்த்துட்டு ஆண்டவர் இதை எப்படியெல்லாம் மாற்றுவார், மாற்றுவதற்கு அதை என்ன செய்கிறார் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு கடைசியாக என்னிடத்துல தேவன் எதை எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம கவனிப்போம். ஆயத்தமாக இருக்கிறீங்களா எல்லாரும்? அல்லேலூயா. அப்போ ஒரு விசுவாசியில் வரக்கூடிய 3 விதமான வறட்சி. நம்பர் 1, நான் சொல்கிறத நீங்கள் கவனிச்சுக்கோங்க, எழுதுனா எழுதிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆனால் உள்வாங்கணும், நீங்கள் எல்லாரும் மனசில் உள்வாங்கணும். நம்பர் 1, உங்களுக்கு வரக்கூடிய முதல் வறட்சி என்ன வறட்சி தெரியுமா? சொல்லுங்க. பிழைப்புக்கு ஆதாரமான காரியத்தில் ஏற்படும் வறட்சி. கேட்கல. பிழைப்புக்கு ஆதாரமான காரியத்தில் ஏற்படும் வறட்சி. இன்னொருக்கா சொல்லுங்க. என்னது? பிழைப்புக்கு ஆதாரமான காரியத்தில் ஏற்படும் வறட்சி. 2வது, எதிரான சூழ்நிலையினால் ஏற்படும் வறட்சி. என்னங்க? வறட்சி. 3வது, ஆவிக்குரிய வறட்சி. என்ன வறட்சி? டக்கு டக்கு நம்ம போகலாம். முதல் வறட்சி, பிழைப்புக்கு ஆதாரமான காரியத்தில் நமக்கு ஏற்படுகிற வறட்சி. நியாயாதிபதிகள் 1:15 14 வாசி. அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். காலேப்புடைய மகள் அக்சாள், அவளுக்கு அப்பா திருமணம் முடிச்சு வைக்கிறாரு. திருமணம் முடிச்சு வச்சு வீட்டுக்கு அனுப்பும் பொழுது, கணவர் வீட்டுக்கு அனுப்புறார். கணவர் வீட்டுக்கு அனுப்பும் பொழுது அவளுக்கென்று, அவள் எதிர்காலத்துக்கென்று, அவள் பிழைப்புக்கென்று, அவளும் அவள் கணவரும் அவள் பிள்ளைகளும் வாழ்வதற்கென்று தகப்பன் எப்போதுமே
பிள்ளைகள் அல்ல, பிதாக்களே சுதந்திரத்தை சேர்த்து வைக்கிறாங்கன்னு பவுல் சொல்றாரு. அப்போ கவனிங்க, பிதாக்களா இருக்கிறவங்க சொல்றேன், தாய் தகப்பன்மார்கள் சொல்றேன், பிள்ளைகளுக்கு நம்மளால முடிஞ்சதை நம்ம தான் என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அதான் பைபிள் சட்டம். நம்ம சுதந்திரத்தை கொடுக்கணும், ஆசீர்வாதங்களை கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு ஒரு சில சேமிப்புகளை கொடுக்கணும்னு இருக்கு. அன்றாட பொழப்பு போடுறதே கஷ்டம், சேமிப்பு என்ன பாஸ்டர் அப்படின்றீங்களா? ஒரு நாள் வரும், செய்வார் கர்த்தர். ஒரு நாள் வரும், கர்த்தர் செய்ய வைப்பார், அதெல்லாம் காண வைப்பார் உங்கள் வாழ்க்கையில். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? எடுபடாத நல்ல பங்கை, நம்முடைய சொத்தும் சுதந்திரமான நானே நல்ல பங்குன்னு சொன்ன அவர் அவங்க பிள்ளைகளுக்கு காமிச்சு கொடுக்க மறக்கக்கூடாது. அப்போ காலை வந்து தன் பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். நிலத்தை, தன் நிலத்தில் ஒரு பகுதியை கொடுக்குறாரு. அந்த பகுதியை வாங்கிட்டு அவள் புறப்பட்டு போகும்பொழுது பார்க்குறா, அவள் கையில் இருக்கிற அந்த நிலம், அப்பா கொடுத்த நிலம், அது என்ன நிலம், எப்படி இருக்கா? வறட்சியான நிலத்தை கொடுத்தாரு. எனக்கு இந்த விஷயத்தில் மட்டும் காலை மேலே எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின். காலைப்பு ஒரு தேவ மனுஷன், 85 வயசுலேயே அவன் சாட்சி பெற்றவன் தேவனால். ஆனால் இவர் ஏன் இப்படி செஞ்சாரு எனக்கு தெரில. 85 வயசுலையும் என் தாசனாகிய காலைப்புனாரு, உத்தமன் காலைப்புன்னு சாட்சி கொடுத்தார், அவ்வளவு நல்ல உத்தமன் என்று. ஆனால் இவன் தன் பிள்ளைக்கு, தன் மகளுக்கு, தான் பெத்த பிள்ளைக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து விடுறாரு. அவற்றை இல்லாமல் இல்லை, திருப்பி கேட்கும்போது நல்ல இடத்தை கொடுத்துருக்காருல்ல, அதுதான் விஷயம். திருப்பி அதை முதலே கொடுத்து விட வேண்டியது, அது முதலே கொடுத்து போய் கேட்டுக்கிடுவோம், ஏன் அப்படி பண்ணேருன்னு சொல்லி. உங்களுக்கு பிரசங்கத்துக்கு பாயிண்ட் கொடுக்குறக்காக தான் விட்டுட்டு போனேரான்னு சொல்லுவார். கவனிங்க, ஏன் இப்படி செஞ்சார்? நல்ல நிலம் இருக்கு, ஆனால் வறட்சி. அதாவது தள்ளி விடுவோம் விட்ட சில அண்ணன், சில 4-5 பிள்ளைகள்லாம் இருக்கிறவங்க நம்மகிட்ட வர்ற ஜப குறிப்பு என்ன தெரியுமா? பாஸ்டர், எனக்கு கடைசியில் ஒதுக்கிட்டாங்க பாஸ்டர், எங்களுக்கு சொத்து, எங்களுக்கு போகிறதுக்கு பாதையே இல்லை பாஸ்டர். பிரச்சனை இல்லை, ஹெலிகாப்டரில் போய் இறங்க. அப்படி செய்யக்கூடாது. எல்லா பிள்ளைகளும் ஒன்று போல என்ன செய்யணும்? பாரபட்சம் பார்க்கக்கூடாது. அவன் கீழ்படிறான், கீழ்படிலாம் கணக்கு கொடுத்துட்டு போகிறான். அதான் ஆண்டவர் வசமாக வச்சுட்டார்ல, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும், சொத்துக்காக மட்டும் அம்மா முந்தானையை பிடிச்சிட்டு அலையக்கூடாது, அப்பா முந்தானையை கையை பிடிச்சி அலையக்கூடாது. ஆண்டவர் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டா உன் வாழ்நாள் நீடித்திருக்கு. ஆத்தாடி, இதை தவிர வேற ஒன்று போது மஞ்சள் வர ஒன்றும் வேண்டாம். உன் ஆயுசு இருக்கணும்னா உன் அப்பா அம்மாவை என்ன செய்ய? கனப்படுத்து. கண்ட மாதிரி பேசாத. உன் மேலே உன் தாய் தகப்பனுக்கு உரிமை இருக்கு. முழிக்கக்கூடாது, நிமிர்ந்து உட்காரணும். உன் மேலே உன் தாய் தகப்பனுக்கு உரிமை இருக்கு. உன்னை அடிக்க, கண்டிக்க, தூக்கி போட்டு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. அதுக்காக கண்டதுக்கெல்லாம் அடிச்சிட்டு கூடாது, கண்டதுக்கெல்லாம் கை நீட்டக்கூடாது, கண்டதுக்கெல்லாம் பிள்ளைகள் மனது அவர்கள் கோபமூற்ற அளவுக்கு நீங்க நடக்கக்கூடாதுன்னு இருக்கு பைபிள்ல. அவசியம் உங்க சொல்லுலையே அவன் உட்காரணும். அப்படி திரும்பி பார்த்தாலே எல்லாமே முடிஞ்சிருந்தாங்க. அப்படி வச்சிருக்கணும். நீ ஏன் என்ன சொல்ற? நான் தான் வாலிபன் ஆயிட்டேன், நான் தான் வாலிப பிள்ளை ஆயிட்டேன்னு என்னையவே ஏன் சொல்ற? சொல்லக்கூடாது. உன்னை ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்குற வரைக்கும், உன் கையில் ஒருத்தியை பிடிச்சி கொடுக்குற வரைக்கும் உன் மேலே உன் தாய் தகப்பனுக்கு முழு உரிமை இருக்கு. எதிர்த்து பேசக்கூடாது, சொன்னா செய்யணும். இன்னைக்கு உன் சிச்சையை வாங்கினா தான் நாளைக்கு நீ நல்லா இருப்ப. நாளைக்கு நல்லா இருக்கணுமா இன்னைக்கு சிச்சையை நீ வாங்கிக்கிடணும். பிள்ளைகள் மேலே நம்ம அறிவிப்பில் சொல்ல மறந்துட்டேன். தாய் தகப்பன்மார்கள் சொல்கிறேன், எனக்கு கொஞ்ச நாள் அந்த நம்ம பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க எனக்கு ஒரு சில பாரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும், கண்காணிக்கணும், அன்பு செலுத்தணும், கண்டிக்கணும். அவன் என்ன அவன் எங்கே போகிறா? டியூஷனுக்கு தான் போகிறாளா? அவன் டியூஷனுக்கு தான் போகிறானா? பாடம்தான் படிக்கிறானா? வேற எதையோ படிச்சுக்கிட்டு இருக்கானா? கொஞ்சம் கண்காணிக்கணும். நீங்கள் பெத்து போட்டால் போதாது, வயிறு நிறைய ஊட்டினா போதாது, அது எல்லாமே செய்யுது. பாருங்க, 3 மாதம் ஒருக்கா 10 குட்டியை போடுது. அது ஏதாவது கவலைப்படுதா? மூத்த பிள்ளை எங்கே வச்சு, நடுவில் பிள்ளை எங்கே வச்சு, கடைசி பிள்ளை எங்கே கவலைப்படுதா? கிடையாது. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. கொஞ்ச நாள் பெத்து போட்டு கொஞ்ச நாள் பால் கொடுத்து அதுக்கப்புறம் நீ எங்கிட்டும் போச்சு இரளி என்னை ஆளை விடுன்ட்டு போயிடணும். அப்படி கிடைக்கக்கூடாது. நம்ம தேவ சாயலில் படைக்கப்பட்ட, இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அவருடைய சந்ததி நீங்க. நம்ம பிள்ளைங்க மேலே, நம்ம தங்கச்சி மேலே கர்த்தருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கு. பார்த்துக்கோங்க. திட்டத்தை சத்துரு குலைச்சு போகிறதுக்கு பல விதத்தில் செயல்படுவான். யார்கிட்ட பேசுகிறான்? நீ யார் கூட கம்யூனிகேட் பண்ணுறியோ,
உன் ஃப்ரெண்டு, எல்லா ஃப்ரெண்டும் உங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கணும். அம்மா அப்பாவுக்கு தெரியாத ஒரு ஃப்ரெண்டு உனக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா இன்னைக்கு அவனுக்கு அவளுக்கு அடக்காராதனை பண்ணிடணும். நீ நாளைக்கு பஞ்சாயத்து ஆயிட்டு வந்தா நான் 2 பேருக்கு சேர்த்து பண்ணுவேன் பிறகு. புரியுதா உனக்கு? உடாமேன்னு சொல்லுங்க. ஸோ இப்போ நல்ல ஞாபகம் வந்துச்சு. ஸோ எனக்கு ஒரு பெரிய ஆசை, நம்ம பிள்ளைங்க அத்தனை பேரும் ஸ்டேட் லெவலில், சென்ட்ரல் லெவலில், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு ஹை பொசிஷனில் அவங்க உட்காந்துருக்கணும். நம்ம ஃபோனை போட்டு பிரியா செஞ்சு விடுமானம் செய்யணும், ஸ்வீட்லி செய்யணும். ஒரு ஃபோனை போட்டுலாம் கையெழுத்த போடணும். நீ பேனா மட்டும் வச்சுட்டு கூடாது. எனக்கு ஆசைங்க, இவங்க எல்லாரும் ஆண்டவர் கையில் பயன்பட போகிறாங்க ஒரு நாள். நீங்கள் சொல்லுவீங்க, பாஸ்டர் நீங்கள் ஆசைப்பட்டீங்களே இந்த பிப்ரவரி இந்த 16ஆம் தேதி இந்த காலையில் 11 மணிக்கு பிரசங்கம் பண்ணீங்களே, இந்த பாருங்க கத்தர் என் மகளுக்கு செஞ்சுருக்கிறாரு. வரிசையாக வருவீங்க பாக்ஸை தூக்கிட்டு. என்ன பாக்ஸ்ன்னு தெரியாது. அல்லேலூயா. போட்டோம், அக்ஸாலுக்கு வருவோம், காலேப்புக்கு வருவோம். இவ கையில் வறட்சியான நிலை இருக்கு. இப்போ இவன் மனசில் அந்த நிமிஷத்தில் என்னெல்லாம் ஓடி இருக்கும் யோசித்து பாருங்க. என் வாழ்க்கைக்குன்னு கொடுத்துருக்குறீங்க, என் பொழப்புக்குன்னு கொடுத்துருக்குறீங்க, என் எதிர்காலத்துக்குன்னு கொடுத்துருக்குறீங்க. ஆனால் அந்த வறட்சியை வச்சு நான் என்ன செய்ய? இதை வச்சு எனக்கு இது எப்படி உதவியா இருக்க போகுது? இப்போ இவ சொல்றா, என் பிழைப்புக்கு ஆதாரமான இதுல ஒரு வறட்சி இருக்கு. ஏன்னா இதுதான் என் பிழைப்புக்குரியது, இதை வச்சுதான் எனக்கு எதிர்காலம் இருக்கு, இதை வச்சுதான் நான் வாழ முடியும். ஆனா இப்போ எனக்கு அது எப்படி இருக்கு? வறட்சியா இருக்கு. இருக்கிற உங்க பிழைப்புக்கு ஆதாரமா உங்களுக்கு ஒரு காலத்துல பலன் கொடுத்த அந்த சின்ன தொழில், அந்த கடை வியாபாரம், பொட்டி கடை வியாபாரம், அது ஒரு சின்ன வேலை, ஒரு சின்ன வருமானம், உங்களுக்குன்னு உங்க பிழைப்புக்குன்னு ஆண்டவர் கொடுத்தது, அது உங்களுக்குன்னு இருக்கிறது. இன்னைக்கு பயன்படுத்த முடியாத அளவுக்கு அது வறண்டு போயிருக்கா? பிழைப்புக்கு ஆதாரமா இருக்கிற அந்த காரியம் வறட்சி அடைஞ்சு போயிருக்கா? என்னென்னமோ முயற்சி பண்ணி அங்க லோன் வாங்கி போட்டு பார்த்தேன், இவன்கிட்ட கடனை வாங்கி போட்டு பார்த்தேங்க, இப்போ எதுவுமே அதுல பலன் கொடுக்கல. பேசாம கடையை சாத்திடலாமா, பேசாம இழுத்து மூடிடலாமா, விட்டுலாமா, வீடை விட்டுட்டு போயிடலாமா, வெளியேறிடலாமா, எதையாவது வேற ஒரு காரியத்தை செஞ்சு பிழைச்சுக்கிடலாமா? ஏன்னா இப்போ என் ஆதாரம் வறண்டு போச்சு, இப்போ என்னுடைய சோர்ஸ் எல்லாமே வற்றி போச்சு, என் அடிப்படை காரியம், என் எதிர்காலத்துக்கு உதவி செய்யற காரியம் இப்போ பயன்படாம போச்சு அப்படிங்கிற அங்கலாய்ப்புல யாராவது உட்கார்ந்து இருப்பீங்க? நான் இருக்கிறேங்க, இல்லாம இதை சொல்ல மாட்டார் கர்த்தர், இருக்கிறேங்க. ஆனா நல்லா கவனிங்க, நம் நடுவுல காலேப்பு இல்ல, காலேப் சேவித்த தேவன் நம் நடுவில் இருக்கிறாரு. நம்முடைய தேவன் நம் நடுவில் இருக்கிறாரு. அந்த காலேப்பே தன் மகள் கேட்ட விண்ணப்பத்துக்கு மறுக்காமல் உடனே அவளுடைய விருப்பத்தின்படியே அவள் வாழ வேண்டும் என்று அவளுக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஒரு நிலத்தை கொடுத்து அவளுடைய அடிப்படை தேவையை சந்தித்து அந்த வறட்சியை மாற்றிருப்பாரானால் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரும் கிருபையின் தேவனுமாகிய நம்முடைய அப்பா, நம்முடைய பரம தகப்பன் நம் நடுவில் இருக்கிறபடி அவரிடத்துல உரிமையோடு கேளுங்க, ஆண்டவற்ற உரிமையோடு கேளுங்க. என் கையில இருக்கிறது வறட்சியா இருக்குப்பா, என் கையில இருக்கிறது வறண்டு போயிருக்குப்பா, என் இம்மைக்குரிய தேவைகளை சந்திக்கக்கூடிய காரியம் வறண்டு போயிருக்குப்பா, இந்த பூமிக்குரிய காரியத்தில் வரக்கூடிய வருமானங்கள் வறண்டு போயிருக்குப்பா, இந்த வறட்சியை மாற்றுங்கப்பான்னு சொல்லி ஒரு சின்ன ஜபம் ஏறெடுத்தா நல்லது. முழு சபையும் சேர்ந்து அவன் இந்த பாதிப்புக்குள்ளா இருக்கிற பிள்ளைங்க ஒரு சின்ன ஜபம் பண்ணுங்க. நீங்க நல்லா இருந்தீங்கன்னா மற்றவங்களுக்காக இப்ப ஜெபம் பண்ணுங்க. பாதிக்கப்பட்டவங்க இப்ப நீங்க ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. வறட்சியை கையில வச்சிருக்கிறேன்பா, வறண்ட நிலம்பா, என்ன செய்யன்னு தெரியலப்பா,
என் பிழைப்புக்கு ஆதாரம் இதுதான். இப்ப இதுவே பயன்படாம இருக்குப்பா, நம்பிக்கை இல்லாம இருக்குப்பா. கர்த்தர் தம் ஆறுகளை, கர்த்தர் தம்முடைய நதியை உன்மேல் இப்பொழுது புரண்டு ஓட பண்ணுவாராக. அந்த ஆதாரத்தின் மேல, அந்த ஆசீர்வாதத்தின் மேல தகப்பனே உங்க ஆறுகளை இந்த பிள்ளைகள் மேல புரண்டு ஓட வைங்கப்பா. இந்த ஆராதனை நேரத்திலே அது நடக்கட்டும். இப்ப ஜெபிக்கிற நேரத்திலே அது நடக்கட்டும். இந்த வறட்சி மாறட்டும். பிழைப்புக்கு ஆதாரம் அதுல இருக்கிற வறட்சி மாற கிருபை செய். இதை அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ரெண்டாவது, எதிரான சூழ்நிலையில சங்கீதம் புஸ்தகத்துக்கு திரும்புமா? எதிரான சூழ்நிலை 36:8. சங்கீதம் 36 சங்கீதம் 8 வசனம் வாசி. உமது ஆலயத்தில் உள்ள பிந்தின பகுதியை வாசி. உமது பேரின்ப, அதிலே பிந்தின பகுதி. உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். இங்க அந்த வார்த்தை தாகம், வறட்சி, வறண்ட நிலம் என்கிற வார்த்தை இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. இங்க சங்கீதக்காரன் ஒரு தாகம் அவனுக்கு இருந்திருக்கு. அந்த தாகம் என்ன தாகம்னு பார்த்துருவோமா? 10 வசனத்துல கடைசி பகுதியை பாருங்க. உமது நீதியையும் பாராட்டி அருளும். எனக்கு ஒரு தாகம் இருக்கு, என் நிலைமை இப்ப வறண்டு போயிருக்கு அப்படின்னு கேட்டுட்டு அவன் ஆண்டவர்கிட்ட எதை கேட்கிறான்? நீதியை பாராட்டும். எதை கேட்கிறாங்க? அப்ப எனக்கு நீதி வேணும்னா, நீதிக்காக ஒருத்தன் ஜெபிக்கிறான்னா அப்ப அவனுக்கு என்ன நடந்திருக்கு? அநியாயம், அநீதி நடந்திருக்கு. அப்ப இவனுக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு பார்ப்போமே. இவனுக்கு என்னென்ன அநியாயம் செய்யப்பட்டது, இவனுக்கு எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் அல்லது எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் இவனுக்கு வந்துச்சு, ஏன் குறையுது, எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்துச்சு நம்ம பார்ப்போமே. வாசிங்க, முதல் வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கருடைய துரோக பேச்சு. என்ன இருக்கு இப்ப இவனுக்கு பிரச்சனை? இவனுக்கு விரோதமா யார் எழும்புறா? துன்மார்க்கன். துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு. துரோக பேச்சு. இவன் ஜெபிக்கிறவன், இவன் ஆண்டவருக்கு பயப்படுறவன், கர்த்தரை தேடுகிறவன் நீ. ஆனா உனக்கு எதிரா சில பேச்சுக்கள் எழும்புது, துன்மார்க்கருடைய பேச்சுக்கள் எழும்புது. அதாவதுங்க, இந்த பட்டயத்தை வச்சு வெட்டினா கூட அந்த காயம் ஆடிடும். ஆனால் அந்த பேசி பேசியே கொல்ற கூட்டம் இருக்கு. பேசி பேசியே கொல்லுவாங்க, வார்த்தையாலேயே வெட்டுவான். சில ஆட்கள் பேசுனாங்கன்னா இருதயத்தில் வடுவாயிரும், அந்த காயம் கடுமையாக இருக்கும். அதுதான் சில ஆட்கள் வாயை திறந்துடவே கூடாது. எப்போ பேசினாலும் ஈட்டி பாயிற மாதிரி இருக்கும், எப்போ பேசினாலும் இருதயத்தை அப்படியே குத்துற மாதிரி பேசுவாங்க. ஜெபிக்கிற உனக்கு எதிராக, முழங்கால நிற்கிற உனக்கு எதிராக, அபிஷேகம் பண்ணப்பட்ட உனக்கு எதிராக சில பேச்சுக்கள் உன் காதுல விழுது. அந்த பேச்சு உன் இருதயத்தை காயப்படுத்துது. அந்த பேச்சு உன் குடும்பத்தை பல விதத்தில் பாதிக்கு. இப்போ உனக்கு அநியாயம் செய்யப்பட்டிருக்கு. 3 வசனத்தை பாரு. வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது. வஞ்சகத்தோடு, வஞ்சகம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? உள்ளுக்குள்ள இன்னும் சாகலையா? நீ ஏதோ வியாதி வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன், இன்னும் சாகாம இருக்கேடா, இப்படி முழுமாடா இருக்கே, முழுசா நிக்க முன்னாடி. உள்ளுக்குள்ள வஞ்சக பேசு. இது உன் இருதயத்தை காயப்படுத்துது. இது ஒரு அநியாய செயல். 4 வசனம் பாருங்க. அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். அவன் படுத்துக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் உன் நினைப்பாவே இருக்கான். இவனுக்கு எப்போ பொல்லாப்பு செய்யலாம், இவனுக்கு எப்போ எதை இவனை கவுக்கலாம். யார் நினைவுல இருக்கீங்களோ இல்லையோ, ஒரு கூட்டம் உங்களை நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. உன் அம்மா நினைக்க இல்லையோ, உன் அப்பா நினைக்க இல்லையோ, உன் புருஷன் நினைக்கான இல்லையோ, உன் மனைவி நினைக்க, உன் பிள்ளை நினைக்க, கவலைப்படாத. ஒரு கூட்டம் உன் நினைப்பாவே இருக்கு. எப்போ இவனை கவுக்கலாம், எப்போ இவனை போட்டு தள்ளலாம், எப்போ இவன் ஊரை விட்டு போவான், எப்போ இவன் ஒன்றும் இல்லாமல் போவான். நீங்கள் பரவாயில்லையாடா, என்ன நினைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, அதுக்காக ஸ்தோத்திரம். என்னை யாருமே நினைக்கலன்னு கவலைப்பட்டேன்.
ஆனா என்ன நினைக்கிறது 10 பேர் இருக்கிறீங்களா? இப்படி இது ஒரு அநியாய செயல். கடைசி அவன் என்ன செய்யறான் பாருங்க, துரோக பேச்சு, வஞ்சகமான செயல், தீமையான யோசனை. முந்தின அதிகாரம், முந்தின சங்கீத புஸ்தகத்துல 23ஆம் வசனத்தை பாருங்க. அதே தாவீது தான் பாடுறாரு, என் தேவனே என் ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்யவும். இங்கேயும் நியாயத்தை கேட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாரு. ஏன்னா என் வழக்கை தீர்க்கவும். இது போதாதுன்னு இவனுக்கு விரோதமா கேஸ் வேற ஃபைல் பண்ணியிருக்கான். உனக்கு விரோதமா பேச்சு, உனக்கு விரோதமா அநியாய செயல், இதெல்லாம் செஞ்சுட்டு உனக்கு விரோதமா எதை ஃபைல் பண்ணிட்டா? கேஸ். உன்னை அலைய வைக்கணும், வீண் அலைச்சல், மன உளைச்சல் இதெல்லாம் கொடுக்கணும். இவ்வளவு அநியாயம் உனக்கு விரோதமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெபிக்கிற உனக்கு விரோதமாய், உன் சபைக்கு விரோதமாய், உன் குடும்பத்துக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக. இதுதான் எதிரான சூழ்நிலை. என்ன சூழ்நிலைங்க? எதிரான சூழ்நிலை. இந்த எதிரான சூழ்நிலை நமக்கு வரும் பொழுது நம்ம இருதயத்தில் ஒரு வறட்சி உண்டாகும் தெரியுமா? நீங்க என்னதான் நீங்க வீராங்கனையா இருந்தாலும் சரிங்க, ஒரு எதிர்ப்பை நீங்க சந்திச்சிட்டீங்கன்னா குப்புற படுக்க வச்சிரும் நம்மளை. சில எதிர்ப்புகள் ஒரு ஏசப்பேல் வார்த்தை அவனை குப்புற படுக்க வச்சா இல்லையா, ஒரு பொம்பளை குப்புற படுக்க வச்சுட்டால, அவ்வளவு பெரிய வீரனை. இந்த எதிராக எழும்புகிற சூழ்நிலை எந்த மனுஷனாலையும் ஃபேஸ் பண்ண முடியாது. அவன் இருதயம் அதுல மிகவும் வியாகுலப்பட்டு பல காரியத்தை நினைச்சு அவனால செயல்பட முடியாது. அடுத்து பல திட்டம் அவன் மனசுல இருக்கும். ஆனா அந்த எதிரான சூழ்நிலை எதையுமே செயல்படுத்த விடாம அவனை உட்கார வச்சு படுக்க வச்சு அடக்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவனை கொண்டு போயிடும். இந்த எதிரான சூழ்நிலை இதுல கடந்து போனவனுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு பயங்கரம்னு சொல்லி. இதனால உங்களை எழும்பவே உங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு போக விடாதுங்க. எதையும் யோசிக்க விடாது, எதையும் செய்ய விடாது. மனசுக்குள்ள நிறைய வச்சிருப்பீங்க, இப்ப அதெல்லாம் காணாம போயிடும். இந்த எதிர்ப்புகள் வந்துருச்சுன்னு வைங்களேன், நமக்குள்ள ஒரு வறட்சி உண்டாகும், நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு தாழ்ச்சி உண்டாகும். ஜெபம் இருக்காது, எல்லாம் இருக்காது, வேத வாசிப்பு இருக்காது, தோத்திரம் இருக்காது, ஆராதனை இருக்காது, எல்லாம் அப்படியே வற்றி போய் வறட்சி அடைஞ்ச நிலைமையில இருக்கிறோம். இதுதான் இந்த சங்கீதக்காரன் எதிரான சூழ்நிலை அவனுக்கு வந்த வறட்சி. ஆனா அவன் கொஞ்சம் வளர்ந்தவன், விவரம் தெரிஞ்சவர் இந்த தாவீது. அதனால இந்த எதிரான சூழ்நிலை மாறுவதற்கு அவர் வேற எங்கேயும் போகல, யார்கிட்டையும் கையேந்தல, எவருக்கும் லெட்டர் எழுதல, எவருக்கும் போன் போடல, எதையும் செய்யல. அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? 8ஆம் வசனம் மறுபடியும் வாசி. உமது ஆலயத்தில் உள்ள, அது போதும், அது போதும். உமது ஆலயத்தில் உள்ள, உமது ஆலய. தன் வாழ்க்கையில எதிரான சூழ்நிலையினால் வந்த வறட்சியை அனுபவிக்கிற தாவீது இது மாறும்படி அவர் எங்க வந்தாரு? எனக்கு இன்னும் கேட்கல. பின்னால உள்ளவங்களும் சேர்ந்து எங்க வந்தாரு? சொந்தக்காரன் வீட்டுக்கு போகாத, சொக்காரனை தேடாத, மச்சை மாமனை தேடாத, அவன் உதவி செய்வான்னு போகாத. அத்தனை பேர் கதவை பூட்டி உன்னை வெக்கப்படுத்துவாங்க, அத்தனை பேர் உன்னை தலைகுனிய வைப்பாங்க. அவன் எதிர்பார்க்கான், எப்ப நீ என் வீட்டுக்கு மிதிப்பேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் எதிர்பார்ப்பு நிறைவேற நீ இடம் கொடுத்துறாத. இவனுக்கு ஒரு கஷ்டம் வரும், என் வாசல்ல நிப்பான் அப்படின்னு உனக்கு சவால் விட்டுட்டு போயிருக்கிறான். அவனுக்கு இடம் கொடுத்துறாத. உன் வறட்சி மாறணும்னா ஒரே ஒரு வழிதான் உனக்கு உண்டு. அவருடைய ஆலயத்துக்கு நில்லு, அவர் சமூகத்தில் நில்லு, அவர் பாதத்தில் நில்லு. ஏன்னா அவன் வறட்சியை மாற்றக்கூடிய ஆறுகள் என் ஆண்டவரிடத்தில் மட்டும்தாமா உண்டு. அவன் ஆலயத்துக்குள்ள வந்தான். எதுக்கு இந்த வறட்சிங்கிற கேள்விக்கு பதில் தெரிஞ்சிச்சு. ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த எதிரான சூழ்நிலை வறட்சியில் என்ன பண்ணார் பாருங்க. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரென்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். கை தட்டி கத்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கை தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. பேரின்ப நீரோடையில் என் தாகம் தணிப்பவரே, பேரின்ப நீரோடையில் என் தாகம் தணிப்பவரே, உமது பேரன்பு அது எத்தனை
மேலானது, உமது பேரன்பு அது எத்தனை மேலான. அப்படியே கையாசை. நன்றி 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 நன்றி. ஆலயத்துக்கு வந்தானா, ஆலயத்தில் அவருடைய பேரின்ப நதி ஓடுச்சா. ஆலயத்தில் அவருடைய பேரின்ப நதி வந்த உடனே அவனுக்கு இருந்த தாகம் அதில் தீர்க்கப்பட்டது, அவனுடைய வறட்சி அதில் தீர்க்கப்பட்டது, அவனுடைய அந்த வறண்ட நிலைமை அதில் தீர்க்கப்பட்டது. ஆமென் சொல்றீங்களா? ஜீவ ஊற்று உம்மிடத்தில், உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும், செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டி அருளும். ஆமென் சொல்றீங்களா? நீதி கிடைச்சிச்சா? கிடைச்சிச்சு, கிடைச்சிச்சு. எதிரான சூழ்நிலையினால வறண்டு போனவன் ஆலயத்துக்கு வந்த உடனே போய் பேசினவங்க, அவனுக்கு ஒரு இச்சகம் பண்ணவங்க, வழக்கு போட்டவங்க காணாம போயிட்டாங்க. நீங்க வாசித்தா அவன் எவனுமே இருக்க மாட்டான். பாருங்க கடைசி வசனம் எப்படி முடிது பாருங்க, கவனிங்க. 11 இருந்து வாசிங்க. கர்த்தர் அவருடைய நீரோடையில, அவருடைய நதியில இவன் வறட்சியை மாற்ற ஆரம்பிச்ச உடனே இப்ப பாருங்க, பெருமைக்காரரின் கால் என் மேல் வராமலும் துன்மார்க்கருடைய கை என்னை பறக்கடிக்காமலும் இருப்பதாக. இனிமே உன் கை என் மேல வர முடியாது, உன் வாய் என் மேல எழும்ப முடியாது, உன் நாவு இப்ப அடைக்கப்படும், உன் வாய் இச்சகம் பேசி அடங்கும். ஏன்னா அவருடைய ஆறு என் மேல் புரண்டு வந்தபடினால என் வறட்சி மாறுச்சு. கடைசி வசனம் வாசிங்க. அக்கிரமக்காரர் விழுந்தார்கள். உனக்கு விரோதமா எவன் வழக்கு போட்டானோ, எவன் உன்னை அலைய விட்டானோ, எவன் உன் தீமையை எதிர்பார்த்து நின்றானோ, உன் குடும்பத்தின் வீழ்ச்சி எதிர்பார்த்து நின்றானோ, யார் யார் இதயத்தை காயப்படுத்தினாங்களோ, ஜெபிக்கிற உனக்கு எதிராக துணிந்து பேசினாங்களோ, அத்தனை பேரும் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள். ஆமென் சொல்றீங்களா? எதிரான சூழ்நிலையின் பாதையில யாரெல்லாம் கடந்து போய் வறண்ட நிலைமையில் இருக்கீங்களோ, இந்த வறட்சியை கர்த்தர் மாற்றுவார். அவர் நதியை ஓடி வர பண்ணுவார். அந்த எதிர்ப்புகள் மடங்கடிக்கப்படும். அந்த எதிர்ப்புகள் உன்னை பின்தொடர முடியாது, அது இல்லாம போயிடும். அந்த வார்த்தை எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. அவன் விழுந்தாங்கன்னு சொல்லிட்டு அதோட முடிக்கல. இனி இதுக்கு முன்னால பல முறை அவன் எழுந்திருந்தான். இதுக்கு முன்னால எத்தனையோ முறை இன்னொருத்தனுக்கு உதவி செஞ்சு எழுந்திருந்தான். ஆனா இப்ப அவன் விழ போறான். இனி ஒரு நாளும் அவன் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு சத்துரு முற்றிலும் சங்கரிக்கப்படுகிறான். உன் எதிர்ப்புகள் முற்றிலும் சங்கரிக்கப்படுகிறது. உன்னை மனமடி வாக்குன அனைத்தும் முற்றிலும் சங்கரிக்கப்படுகிறது. மூன்றாவது, ஆவிக்குரிய காரியத்தில் ஏற்பட்ட ஒரு வறட்சி. 143க்கு வாங்க. 143 6ஆம் வசனம். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. இங்க இவருக்கு இருக்கிற ஒரு வறட்சி, ஆவிக்குரிய வறட்சி. இதை ஏன் ஆவிக்குரிய வறட்சி நான் சொல்றேன்னா, இவருக்குள்ள பலவிதமான சோர்வு இருக்கு. 4ஆம் வசனம். என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. ஏன் இவ்வளவு சோர்வு? வாயில ஸ்தோத்திரமே வரமாட்டுக்கு. எல்லாரும் பாடுறாங்க, என்னால மட்டும் பாட்டு பாட முடியல. எல்லாரும் ஆமேன்னு சொல்றாங்க, என்னால மட்டும் சொல்ல முடியல. அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு சோர்வு, ஒரு தியங்கி ஆவி அப்படியே தொய்ந்து போயிருக்கு. ஏன் அப்படின்னா, 5ஆம் வசனம். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகள் எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். இப்படி சொல்லிட்டு 7ஆம் வசனம் சொல்ற. கவனிங்க, நான் சொல்றேன் என்ன சோர்வுனா,
அன்னைக்கு நான் ஜெபிக்கும் பொழுது பூர்வத்தில் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் அந்நாட்களில் நான் ஜெபித்த உடனே கர்த்தர் எனக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருந்தார். நான் ஜெபித்து எழும்புவேன், பதில் வாசலை தட்டும். நான் ஜெபத்தை முடிப்பேன், பதில் என் வீட்டு கதவை தட்டும். ஜெபித்து 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 ஏகப்பட்ட பதில் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு நான் ஜெபிச்சு பார்க்குறேன், அதை விட அதிகமாக ஜெபிச்சு பார்க்குறேன். ஜெபத்தை அவர் கேட்ட மாதிரியும் தெரில, எனக்கு பதில் வந்த மாதிரியும் தெரில. இன்னைக்கு பதிலே வரமாட்டுக்கு. இந்த பதில் வராததுனால பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது கிரியைகளை எல்லாம் தியானிக்கிறேன். அன்னைக்கு ஜெபிக்கும் பொழுது பதில் கொடுத்தீங்க, அவங்களுக்கு ஜெபிச்சு நான் ஜெபிச்சு அற்புதம் செஞ்சீங்க. என் ஜெபத்தில் அவங்க வியாதி சுகமாகச்சு, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிச்சு, தொழில் நடந்துச்சு, எல்லாம் நினைச்சு பார்க்குறேன். இன்னைக்கு ஒரு பதிலுமே வரமாட்டுக்கு. அன்னைக்கு நினைச்சு பார்க்க, இன்றைய நிலைமையோடு ஒப்பிட்டு பார்க்க, இதனால ஆவியில ஒரு சோர்வு, ஆவியில ஒரு தொய்வு, ஒரு வறண்ட நிலம். அதனால தான் இதுக்கு பேர் என்ன வறட்சின்னு சொன்னேன்? ஆவிக்குரிய வறட்சி. அன்னைக்கு நீங்க ஜெபிச்சு எத்தனை காரியம் நடந்துச்சு, அது எத்தனை பேர் முன்னால் சாட்சியா சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு அதே முழங்கால், அதே கண்களில் கண்ணீர், ஆனால் பதில் மட்டும் பார்க்க முடியல. எந்த பதிலுமே வாழ்க்கையில் பார்க்க முடியல. அதனால வாழ்க்கையில் ஒரு வறண்டு காஞ்சி வெடிச்சு விரக்தி அடைஞ்சு ஆண்டவர் மேலே பல சந்தேகம், கேள்வி, எல்லாரும் மேலேயும் எரிச்சல். வாழ்க்கையில் வரக்கூடாத சிந்தனைகள், வரக்கூடாத சில யோசனைகள்லாம் அவனுக்கு வந்து போகுது. இந்த நிலைமையை பார்த்த உடனே தாவீதுக்கு பயமாயிருச்சு. ஆண்டவரே, இந்த நிலைமை மட்டும் தொடர விட்டுறாதீங்க, தொடர்ந்ததுன்னா என் வாழ்க்கை ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். அதனால தான் அவர் 7ஆம் வசனத்தில் எப்படி ஜெபிக்கிறாரு பாருங்க, கர்த்தாவே சீக்கிரமா எனக்கு செவி கொடு, இதுக்கு மேல தாமதிக்காதீங்க. அன்னைக்கு அவ்வளவு கிரியை செஞ்சீங்களே, அன்னைக்கு அப்படிலாம் பதில் கொடுத்தீங்களே, இன்னைக்கு மட்டும் ஏன் எனக்கு இவ்வளவு சோர்வடைய பண்ணக்கூடிய அளவுக்கு என் ஜபத்துக்கு பதில் வராம இருக்கு? சில பிள்ளைங்க இங்க இருக்கிறது எனக்கு தெரியுது. அந்த ஆரம்ப நாள் உள்ள கர்த்தரின் கிரியைகளையும் இன்றைக்கு இருக்கிற உங்க வாழ்க்கையில் உள்ள இவ்வளவு பயங்கரமான ஒரு விரக்தியையும் ஒப்பிட்டு பார்த்து 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 ஒரு வறண்டு போன நிலைமை. இப்போ உங்களுக்கே உங்களை நினைச்சா பயமா இருக்கு, இப்படியே போனா என்ன ஆகுமோ தெரியலையே. அதனால இப்போ ஒரு ஜெபத்தை சங்கீதக்காரன் தாவீது மாதிரி நீங்களும் சொல்லக்கூடிய அளவுல இருக்கிறீங்க. சீக்கிரமாய் செவி கொடும். ஆவி தொய்ந்து போய் குழியில இறங்கக்கூடிய நிலைமைக்கு நான் வந்துட்டேன். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. கதர்ன உடனே கர்த்தர் இறங்கினாரான்னா இறங்கினார். இந்த வறட்சி ஆண்டவர் எப்படி மாத்தினார்னு சொல்றேன். இந்த சங்கீதத்துடைய தொடர்ச்சி சங்கீதம் வரும் பொழுது இதுல நிறைய விஷயம் இருக்கு. ஆனால் நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் உண்டு. தொடர்ச்சியான சங்கீதத்தில் 44ஆம் சங்கீதத்துக்கு வரும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? 9ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, நான் உமக்கு புது பாட்டை பாடுவேன். என்ன பாடுவேன் சொல்லுங்க, என்ன பாடுவேன்? புலம்பல் போய் இப்ப என்ன வருது? வேதனை போய் இப்ப என்ன வருது? அங்கலாய்ப்பு போய் இப்ப என்ன வருது? பாட்டு வந்துட்டுனாலே என்ன வந்துருச்சுன்னு அர்த்தம்? புரிஞ்சது 4 பேர் தான் உள்ள இருக்கீங்க. ஏங்க, வாயில பாட்டு வந்துருச்சுனாலே உங்களுக்கு என்ன வந்துருச்சுன்னு அர்த்தம்? நீண்ட நாள் என்னுடைய இருதய குமுறலுக்கு, என் வறண்ட நிலைமைக்கு மாற்றும்படி கர்த்தர் தம் ஆறுகளை ஓட வைத்தா, பதில் கொடுத்தா. என் ஜெபத்துக்கு பதில் வந்துருச்சு. இனி புலம்ப மாட்டேன். கர்த்தருக்கு புது பாட்டை நான் பாட போறேன். விசுவாசத்தோடு நான் சொல்லி அனுப்புறேன். தாவீது மாதிரி ஆண்டவரே, இதுக்கு மேல தாமதிக்காதீங்க ஒரு புலம்பல்ல உள்ள வந்தீங்களே, புது பாட்டை உங்கள் நாவில் பாட வைப்பாரு கர்த்தர். நீண்ட நாள் ஜபத்துக்கான பதிலை தேவன் உங்களுக்கு கொண்டு வருவாரு. ஆவிக்குரிய வறட்சியை மாற்றக்கூடிய ஆறுகளை தேவன் ஓட வைத்து உங்க ஜபத்துக்கு பதில் தந்து பாட வைப்பார். 10ஆம் வசனம், நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து, நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து, ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து. கர்த்தர் தந்தாரியா, பதிலையும் தந்தாரு, ஜெயத்தையும் தந்தாரு.
ஜெயம் தந்தார்னா என்ன அர்த்தம்? பதில் தந்ததான் எனக்கு ஜெயம் தந்தாருன்னு சொல்றாரு. அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு 13க்கு வந்துரு. எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். வறட்சி போயிருச்சா? எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பழுகும். கவனிங்க, முதல்ல பதில் வல்லன உடனே இடத்த காலி பண்ணிடலாம், ஊரை விட்டு போயிடலாம் நான் நினைச்சேன். ஆனா இப்போ ஜெயத்தை தந்த உடனே 14 சொல்லுது, எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும், சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. விசுவாசிக்கிற பிள்ளைங்க மட்டும் குடியோடி போகுதல் இராது. நீ இந்த ஊர்ல தான் இருப்ப, இதே ஊர்ல தான் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருவாரு. உன் வறட்சி மாற்றக்கூடிய ஆறுகள் என் ஆண்டவர்கிட்ட உண்டு. நான் சொல்றேன், ஆண்டவரே, போன வாரத்துல போன மாசத்துல இதே நாள்ல என் மைண்ட் செட் அப் எப்படின்னா, பதில் வர்ற மாதிரி தெரியல, நம்ம கிளம்பிடுவோம் நான் நினைச்சேன். ஆனா என் வாழ்க்கையில ஆறுகளை ஓடி வர செய்த கர்த்தர், பதில் ஜெயம் தந்த தேவன், என் வாழ்க்கை நாவே துதிக்கும்படி புது பாடல் என் நாவில தந்தபடினால இப்ப அவன் எப்படி பாட ஆரம்பிச்சுட்டானா, சத்துரு உட்புகுதல் இருக்காது, நான் குடியோடி போக மாட்டேன், நான் என் குடும்பம் என் பிள்ளைங்க கர்த்தர் வச்ச இடத்துல தான் நாங்க இருப்போம். அவர் உங்களை வச்ச இடத்துல இருந்து ஒரு பய கூட ஒரு இன்ச்சு கூட உங்களை நகர்த்தவே முடியாது. விசுவாசிக்கிறீங்களா தேவஜனமே? சொல்லிட்டு கடைசி கோரஸ் எப்படி பிடிக்காரு பாருங்க. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அது நான் தான், அது நீங்க தான், அது நம்ம தான். வறட்சி மாறும். உங்களுடைய வாழ்வாதாரம் பிழைப்புக்கு ஆதாரமான காரியத்தில் அக்சால் மாறி அதுல வறட்சி ஏற்பட்டாலும் தன் கிருபையினால் தேவன் அதை சரி பண்ணுவார். எதிர்ப்புகளினால் வறட்சி வந்தால் தம்முடைய நீதியினால் தேவன் அதை சரி பண்ணுவார். அல்லது ஆவிக்குரிய வறட்சியா இருக்கும் என்றால் தேவன் தன்னுடைய பதிலை கொடுத்து உங்கள் வறட்சியை தேவன் சரிபடுத்துவார். இப்படி புலம்பிக்கிட்டு இருந்தவங்க இப்படி ஜெயகீதம் பாடுவீங்களா? இப்படி பாடிக்கிட்டு இருப்பீங்களா? என் களஞ்சியம் நிரம்பிருச்சு, குடியோடி போக மாட்டேன், சத்துரு வர மாட்டான், சீரை பெற்ற ஜனம் பாக்கி, இப்படி பாடின உடனே ஒரு கூட்டம் ஓடி வரவங்கிட்ட, ஒரு கூட்டம் அவங்ககிட்ட ஓடி, எப்பட்றா இது எப்பட்றா உனக்கு நிகழ்ந்துச்சு? அப்போ நம்ம என்ன சொல்லணுங்கிறத மட்டும் நான் சொல்லி உங்களை அனுப்பியிருந்தேன். ஏசாயா 41. இதுவரைக்கும் கேட்ட செய்தியில விசுவாசம் வந்துருச்சுன்னு சொல்றவங்க மட்டும் கை உயர்த்து ஆமென் சொல்லுங்க. இன்னும் ஒரு 10% விசுவாசம் வரல போல. சரி, இப்போ ஒன்று சொல்றேன், அந்த விசுவாசம் வந்துடும். இதுவரைக்கும் கேட்ட அந்த செய்தியில விசுவாசம் வரலன்னா அந்த 10% ஆட்களுக்காக இன்னும் ஒரு வசனத்தை சொல்றேன். வராத விசுவாசம் இப்போ வந்துடும். இந்த வறட்சி மாறுவதற்கு தேவன் எதை ஓடி வர வைப்பாருன்னு சொன்னேன்? ஆறுகளை ஓடி. அது எப்படி செய்யறான்னு சொல்லிட்டு நம்ம செய்ய வேண்டியது சொல்றேன். 41, அதே ஏசாயா 41க்கு வாங்க, 18 வாசிங்க. ஏசாயா 41:18. உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி. போதும். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன். இப்ப இங்கேயும் தேவன் எதைத்தான் ஓடி வர பண்றாரு? ஆறுகளை. இங்க ஆறுகளை ஓடி வர பண்றது விசேஷம் இல்ல, இல்ல அதை விட ஒரு பெரிய விசேஷம் இருக்கு. ஆறுகளை எங்க ஓடி வர பண்ணுவேன்றாரு? எல்லாரும் சேர்ந்து உயர்ந்த. ஆனா ஆறு இயல்பா இயற்கையா எங்க இருந்து எங்க ஓடி வரும்?
மேட்ல இருந்து பள்ளத்தை நோக்கி தான் ஆறு ஓடி வரும். ஆனா இங்க வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? உயர்ந்த மேடு. என் வாழ்க்கை இன்னைக்கு எங்க இருக்கு தெரியுமா? உயர்ந்த மேடு. உயர்ந்த மேடு என்ன அர்த்தம் தெரியுமா? வாய்ப்பு இல்லாத நிலைமை. உயர்ந்த மேடுனா மூச்சு வாங்கக்கூடிய நிலைமை. நீங்க பள்ளத்துல விக்கு விக்கு விக்குன்னு ஓடிடுவீங்க, ஆனா மேட்ல என்ன செய்ய முடியாது? முடியுமா முடியாதா? வேணா புது ரோட்டு ஏட்டில் கீழே இருந்து மேலே ஏறி பாருங்க. சைக்கிள் மீச்சு கூட ஒரு ஆள் பின்னால் வச்சு ஏறி பாருங்க, ஏற்றி பாருங்க. அதை விடுங்க, ஒரு தடவை படி ஏறி இறங்க சரியா போயிடும். மேடுங்கிறது மூச்சு வாங்கக்கூடிய இடம். ஒரு ஸ்டெப் வச்சாலே மூச்சு இழைக்கும். லைஃப்ல நிறைய பேர் லைஃப் மேட்டை போல உயர்ந்த நிலைமையில இருக்கு. உயர்வுங்கிறது உயர்வுக்கான அடையாளம் மூச்சுல இடத்துல உண்டு. ஆனா இங்க மேடுங்கிறது இம்பாசிபிள், வாய்ப்பு இல்லாத ஒரு நிலை, நடக்க வாய்ப்பு இல்லாத ஒரு நிலை. மேடு மூச்சு வாங்கும், ஸ்டெப் வைக்க முடியாது, என்னால நடக்க முடியல, முடிவு எடுக்க முடியல, இலக்கு சோர்ந்து போகக்கூடிய இடம், சீக்கிரம் ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் இழந்து போகக்கூடிய இடம் மேடு. வாய்ப்பே இல்லை ஆண்டவரே, நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. இனிமே என் பிள்ளைக்கு கல்யாணமா? வாய்ப்பு இல்லை. இனிமே வீட கட்டவா? வாய்ப்பு இல்லை. இனிமே வேலை கிடைச்சு போகவா? வாய்ப்பு இல்லை. இனிமே ஊழிய எழும்ப போதா? வாய்ப்பு இல்லை. மேடு. எந்த மேடா இருந்தாலும் நான் அனுப்புகிற ஆறு உயர்ந்த மேட்டுக்கு ஓடி வரும். நீ பார்த்தது பள்ளத்தை பார்த்து ஓடி வருகிற ஆறு, ஆனா ஏறு உன் வாழ்க்கையை மாற்றும்படி, உன் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கும்படி, உன் ஊழியத்தை கட்டும்படி, உன் குடும்பத்தை கட்டும்படி, உன் வாழ்க்கையில இருக்கிற நடக்க வாய்ப்பில்லாத காரியத்தை நடத்தி காண்பிக்கும்படி என்னுடைய ஆறு உயர்ந்த மேட்டை நோக்கி ஓடி வரும். உன் வாழ்க்கைக்கு நேராய் ஓடி வரும். ஓடி வரும் தேவ பிள்ளையே. உயர்ந்த மேட்டை போல் யாரு காரியமெல்லாம் இம்பாசிபிள், வாய்ப்பு இல்லை அப்படி நினைக்கிறீங்களோ, ஆண்டவர் அனுப்புகிற ஆறு உயர்ந்த மேட்டுக்கு, புவியீர்ப்பு விசையையும் தாண்டி, நேச்சுரலையும் தாண்டி, சூப்பர் நேச்சுரல் கர்த்தர் செய்ய போகிற காரியம் கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்வார். உயர்ந்த ஓம் மேட்டில அவருடைய ஆறு ஓடி வரும் தேவ பிள்ளை. அப்போ ஒரு கூட்டம் ஒன்ன தேடி வரும். ஆறு ஓடி வரும், ஒரு கூட்டம் ஒன்ன தேடி வரும். வந்து கேட்பாங்க, எப்படிரா பள்ளத்தில் இருக்கிற ஏன் நிலத்துக்கே வராத ஆறு மேட்ல இருக்கிற ஓ நிலத்துக்கு எப்படி அந்த ஆறு வந்துச்சு? கேட்க வருவாங்க. உன் பிள்ளை எப்படி மறுபடியும் ஒன்று சேர்ந்தா, உன் குடும்பம் எப்படி கட்டப்பட்டுச்சு, எப்படி இந்த தொழில் எழும்புச்சு, இந்த ஊழியம் எப்படி எழும்புச்சு, உன் குடும்பம் எப்படி எழும்புச்சு கேட்கறதுக்கு, பேட்டி எடுக்கிறதுக்கு வருவாங்க. உனக்கு புத்தி இல்லை, ஞானம் இல்லை, அறிவு இல்லை அப்படின்னு உன்னை ரிஜெக்ட் பண்ண உன் டீச்சரு, உன் ப்ரொஃபஸர்ஸ், உன் பக்கத்தில் படித்த உன் பிள்ளை, உன்னை கர்த்தர் உயர்த்தி வச்சு மேட்டில் ஆற ஓடி வர வச்சு நல்ல மதிப்பெண் எடுக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வரும் பொழுது பேட்டி எடுக்க வருவாங்க எல்லாரும். அப்போ நீ என்ன சொல்லணும்? நீ என்ன சொல்லணும்? நான் எப்படியெல்லாம் ஜெபிச்சேன் தெரியுமா, என் குடும்பம் அம்மா அப்பா எப்படியெல்லாம் ஜெபிச்சாங்க தெரியுமா. இந்த லட்டை வாங்கிட்டே பிள்ளைய சொல்லுவான், என் சார் தான் நல்லா படிக்க, சார் என்ன படிக்க வச்சான்னு தெரியும், என் அம்மா தான் எனக்கு காரணம். ஆனால் உள்ளுக்குள்ளே இவ தானே விளக்கமாத்தாலும் அடித்தவ. ஆனால் பேட்டியில் மட்டும் என் அம்மா காரணம், என் சாரு காரணம், சாரு மோரு காரணம் கிடப்பேன். அந்த மாதிரி உன் லைஃப்பில் கர்த்தர் ஆற ஓடி வர வச்சு மாற்றம் செய்து, அல்லேலூயா நடக்காத நடத்தி காண்பித்து, அல்லேலூயா வறட்சியை மாற்றும் பொழுது வருவாங்க. வந்து எப்படிமா இந்த காரியம் நிகழ்ந்துச்சுன்னு கேட்கும் பொழுது என்ன சொல்லணும்னு தெரியல, நான் உன்னை சொல்லித்தாரேன், வசனம் எனக்கு நமக்கு சொல்லி கொடுக்குது, அதை படிச்சுட்டு போங்க. அதைத்தான் எல்லாரும் சொல்ல போகிறோம். எல்லாரும் வாயிலேருந்து இந்த வசனம் தான் வரணும். ஒரு நாள் வரப்போகுது. சேர்ந்து சொல்லுவோமா? 20 வசனம், அதே 41:20 சேர்ந்து சொல்லுங்க. வந்து கேட்கும்போது என்ன சொல்லணும்? இஸ்ரவேலின் அதை படைத்தார் என்றும்
யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள் 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 அறிக்கையிடுவார்கள். கர்த்தரின் கரம் செய்தது, கர்த்தரின் கரம் செய்தது. இஸ்ரவேலில் பரிசுத்தர் செய்தார். சொல்லுங்க, என் பக்தி அல்ல, என் ஜபம் அல்ல, என் வாய்ப்பேச்சு அல்ல, என் திறமை அல்ல, கர்த்தரின் கரம் அதை செய்தது. நான் சொல்லுவேன், நீங்க சொல்லுவீங்க, நம்ம எல்லாரும் சொல்ல போறோம். இந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முழங்கால் பண்ணிடும். பேரின்ப நீரோடையில் என் தாகம் தணிப்பவரே. நிச்சயம் ஒரு நாள் உன் ஏக்கம் எல்லாம் உன் தாகம் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுகிற நாள் வரும். நாள் வரப்போகுது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் உயர்ந்த மேடு, என் குடும்பம் ஒரு உயர்ந்த மேடு, இம்பாசிபிளான ஒரு லைஃப்ல இருக்கிறேன், வாய்ப்பில்லாத சூழ்நிலையில இருக்கிறேன். ஆனா உம்முடைய ஆறுகள் உயர்ந்த மேட்டில என் வாழ்வில பாய்ந்து வரும். என் நிலைமை மாறும், என் வறட்சி மாறும், என் சூழ்நிலை மாறும், அனைத்திலும் ஒரு மாற்றம் வரும். என் வாய் திறந்து சொல்ல போறேன், கர்த்தரின் கரம் இதை செய்தது, இஸ்ரவேலின் பரிசுத்தர் இதை செய்தார் என்று என் வாய் திறந்து நான் சாட்சி சொல்ல போகிறேன். நான் சாட்சி சொல்ற நாள் வருது. ஆண்டவர் இதை செய்வீர், இதை செய்வீர். இந்த சபைக்கு, இந்த பிள்ளைகளுக்கு, இந்த ஊழியத்துக்கு செய்வீங்கப்பா. உங்க வாழ்க்கைக்கு அடிப்படையான காரியத்துல வறட்சி ஏற்பட்டாலும் சரி, உடைய கிருபை அதை சரி செய்வதற்காக ஸ்தோத்திரம். எதிர்ப்புகளினால வறட்சி ஏற்பட்டாலும் சரி, உம்முடைய நீதி அதை சரி செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய ரீதியில் வறட்சி ஏற்பட்டாலும் சரி, நீங்க கொடுக்க போகிற ஒரு பதில், கொடுக்க போகிற இத்தனை மாதம் வருஷத்துக்கான ஜபத்துக்கான ஒரு பதில், ஒரு ஜெயம், ஒட்டுமொத்த காரியத்துக்கும் ஆண்டவரே எனக்கு என்னை சுத்தி இருக்கிறவர்களுக்கு நீங்க கொடுக்கிற ஜெயம்தான் பதிலா மாறப்போதுப்பா. நீங்க செய்து உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்து வழி நடத்தும். உம்முடைய வார்த்தையை மாத்திரம் மகிமைப்படுத்தி அருளும். நீர் பெருக நாங்க சிறுக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.